ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கமர்ஷியல் டேக்ஸு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ஸில் பதவி உயர்வுக்கு ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி வந்து கண்டிப்பாக தேவையா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ட்ரெஷரிலையும் ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே கேட்டு விசாரிச்சுட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். பிகாஸ் நானுமே செகண்ட் டே கவுன்சிலிங் வந்து போக போகிறேன். அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி விசாரிச்சல் தான் கமர்ஷியல் டேக்ஸு ட்ரெஷரி. அதாவது கமர்ஷியல் டேக்ஸுக்கும் ட்ரெஷரிக்கும் பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி ப்ரொமோஷனுக்கு மஸ்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக மஸ்ட் இல்லை. இது எல்லாமே வதந்தி தான். இந்த வீடியோவில் பிகாம் டிகிரி எந்த ஸ்டேஜில் தேவைப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கமர்ஷியல் டேக்ஸுக்கும் ட்ரெஷரிக்கும் இருக்கிற ப்ரொமோஷனுடைய ஃப்ளோ சார்ட் வந்து இப்படி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம குரூப் 4ல் ஒரு ஜேஏஓ போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஆகும். அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிசிடிஓ ஆகும். இந்த அசிஸ்டண்ட்லேருந்து டிசிடிஓ ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா பிகாம் டிகிரி வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிகாம் டிகிரி படிக்கலை அப்படின்னா அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு பேப்பர் வந்து இருக்குது. அதை நம்ம கிளியர் பண்ணிட்டாலுமே நம்ம வந்து டிசிடிஓ வந்து ஆகிடலாம். ஸோ அப்போ பிகாம் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் நம்ம வந்து டிசிடிஓ ஆக முடியுமானா அப்படி இல்லை. பிகாம் டிகிரி இருக்கிறவங்க அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாம் டிகிரி இல்லாதவங்க அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை வந்து படித்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிசிடிஓ ஆகிடலாம். அந்த அக்கௌண்டன்சி பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நம்ம எப்படி டைப் ரைட்டிங்கு சிஓஏகோஸ்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிசிடிஓலேருந்து சிடிஓ வந்து சிடிஓ ப்ரொமோஷன் வந்து வரும். சிடிஓலேருந்து பார்த்திங்கன்னா ஏஓ அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி, டிசி, ஜாயிண்ட் கமிஷனர் வரைக்கும் வந்து போகலாம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டிசிடிஓ சிடிஓ வரைக்கும் போவோம். அவ்வளோதாங்க. குரூப் 4ல் போனோம் அப்படின்னா அந்த ஏஜை பொறுத்து தான் நம்ம மேலே போவோம். ஸோ இப்படி தான் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கும். அப்போது நமக்கு இந்த பிகாம் டிகிரி இல்லை அப்படின்னும் போது அக்கௌண்டன்சி பேப்பரை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ரெண்டு ட்ரெஷரிக்குமே இதே கான்செப்ட் தான். ட்ரெஷரிக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆகட்டும் கமர்ஷியல் டேக்ஸ் ஆகணும், ரெண்டு இடத்துலையுமே ஒரு ஸ்டேஜில் பிகாம் டிகிரி வந்து தேவைப்படும். அந்த பிகாம் டிகிரி முடிக்காதவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை வந்து நம்ம ஒரே ஒரு பேப்பர் தான், அது ஈஸியான பேப்பர் தான், லைக் டைப் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஓஏ கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை கிளியர் பண்ணிட்டோன்னா நம்ம டிசிடிஓ ஆகிறது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்கே வந்து அந்த அக்கௌண்டன்சி பேப்பரோ இல்லை பிகாமோ தேவைப்படும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஜேஏலேருந்து நம்ம அசிஸ்டன்ட் ஆயிரும், அசிஸ்டன்ட் வந்து சூப்பரண்டன்ட் ஆயிரும். இப்போ இந்த சூப்பரண்டன்ட் வந்தோடனே ரெண்டு விங்காக வந்து இங்கே ட்ரெஷரியில் வந்து பிரியுது. ஒன்று வந்து ஏடிஓ, இன்னொன்று வந்து ஏஏஓ. இங்கே ட்ரெஷரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஓ ஆகணும் அப்படின்னா பிகாம் டிகிரி தேவையில்லை, அக்கௌண்டன்சி பேப்பரும் தேவையில்லை. நீங்கள் சூப்பரண்டன்ட் ஆனதுக்கப்புறம் ஏடிஓ இதுலேருந்து டிஓ, அதாவது அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர், அதுலேருந்து ட்ரெஷரி ஆஃபீஸர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நீங்கள் பிகாம் படிக்கலனாலும் போயிடலாம், எல்லாருமே வந்து போயிடலாம். அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை கிளியர் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏஏஓ அப்படின்ற விங்கை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விங்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா பிகாம் டிகிரி படிக்கணும். அதாவது பிகாம் டிகிரி படித்தவங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிகாம் டிகிரி படிக்கல அப்படின்னும் போது அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இந்த விங்குக்கு வந்து போகலாம். ஆனால் இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் இப்படி போகணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிகாம் டிகிரியோ இல்லை அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை கிளியர் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் இந்த செக்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வெளியே போகிற மாதிரி ஆகிடும்ன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதாவது பிகாம் டிகிரி கண்டிப்பாக தேவை கிடையாது. அதாவது பிகாம் டிகிரி படித்தவங்க அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பிகாம் டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து வதந்தி. பிகாம் டிகிரி படிக்காதவங்க அந்த அக்கௌண்டன்சி பேப்பரை வந்து கிளியர் பண்ணி நம்ம வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு மேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.